ஒரு 6லேருந்து 8 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு எஸ்வி செக்மெண்ட் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்னென்ன கார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு மாருதி சுசுக்கியில் ஃப்ரான்ஸ் வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஹுண்டாயில் எக்ஸ்டர் இருக்குது, அப்புறம் டாட்டாவில் பஞ்ச் இருக்குது. ஸோ இந்த 3 காருமே வந்துட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த 3 காருமே வந்துட்டு எஸ்வி செக்மெண்ட் கார். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு எது வந்துட்டு அதிகமாக சேஃப்டி வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்குது, சேஃப்டியில் எந்த கார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்குது, அதே நேரத்தில் வந்துட்டு மைலேஜ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும் இந்த கார் வந்து வாங்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் 5 வருஷம் கழிச்சு இந்த கார் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னா ரீசேல் வந்துட்டு எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் டீட்டெயிலாக வந்து பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் எந்த காருமே வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒவ்வொரு கார்லேயுமே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். இந்த முடிவை வந்துட்டு நீங்கள் தான் எடுத்துக்கணும். எந்த கார் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவை நீங்களும் எடுத்துக்கணும். ஏன்னா கார் நீங்கள் தான் வந்து வாங்க போகிறீங்க, நான் வாங்க போகிறது கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஹேட்ச்பேக்கு செடான் செக்மெண்ட் கார் தான் அதிகமாக வந்து விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து எஸ்வி செக்மெண்ட் காரை வந்துட்டு எல்லாருமே விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா அதோட டிசைன் தான். நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபேமிலியாக கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு அந்த கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸு, எக்கனாமிக் எல்லாமே வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்வி செக்மெண்ட் காரில். எல்லா கம்பெனி காருமே வந்துட்டு நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்துட்டு இந்த எஸ்வி செக்மெண்ட் கார் வந்துட்டு அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த 3 கார், அதாவது டாடா பஞ்சு, எக்ஸ்டரு, ஃப்ரான்ஸ், இது எல்லாமே வந்துட்டு டாப்பில் வந்துட்டு வந்துடுது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். அந்த 3 காருமே வந்துட்டு ஒரு மினி எஸ்யூவி கார்னு வேணால் சொல்லலாம் இந்த காரை. ஃபஸ்ட்டு இந்த 3 கார் வந்துட்டு யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகும், யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, யாரெல்லாம் வந்து சேஃப்டிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த டாட்டா பஞ்ச் வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். யாரெல்லாம் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ், எனக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஹுண்டாய் எக்ஸ்டர் வந்துட்டு மேட்ச் ஆகும். யாரெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு மைலேஜ், நல்ல ஒரு என்ஜின் ரிஃபைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாருதி சுசுகி ஃப்ரான்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆகும். ஸோ இது 3மே வந்துட்டு ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வருது. பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்த ப்ரைஸ் பேண்டுக்குள்ளேயுமே வந்துட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்டு பீப்புள்ஸ்க்கும் வந்துட்டு, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு யூனிக்காக இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஃபில்ஃபில் பண்ணுறது மாதிரி தான் இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டாட்டா பஞ்ச் வந்து பார்த்துடலாம். ஸோ டாட்டா பஞ்ச் அப்படிங்கிறது டாட்டா மோட்டார்ஸ் லான்ச் பண்ண கார். இது வந்து ஒரு மினி எஸ்யூவி செக்மெண்ட்டு கார். இது மட்டும் இல்லாமல் டாட்டா மோட்டார்ஸ் வந்து நிறைய கார்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ட்ரோஸு, டியாகோ, அப்புறம் நெக்ஸானு, சஃபாரி, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ரீசெண்டாக ஒரு சியரா, அந்த மாதிரி கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கார்கள் வந்துட்டு டாட்டா மோட்டார்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் டாட்டா பஞ்சும் ஒன்று. ஸோ நேற்று சொன்னது மாதிரி இது வந்துட்டு ஒரு மினி எஸ்வி செக்மெண்ட்டு கார். ஸோ இந்த கார் வந்துட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கார் வந்துட்டு இது வந்துட்டு. ஏன்னா அது வந்துட்டு லென்த்துமே ரொம்ப கம்மி. இது நல்ல ஒரு குட்டி கார், பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு ரூரல் ஏரியாவில், வில்லேஜில் வந்துட்டு ஓட்டுறதுக்கு நல்லா வந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் வந்துட்டு ரோடு வந்துட்டு அந்தளவு வந்துட்டு மேடு பள்ளமாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு இந்த கார் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த எஸ்வி செக்மெண்ட் காரில் இந்த பஞ்ச் வந்துட்டு நல்ல ஒரு சேல்ஸ் வந்துட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்குமே. ஸோ இந்த பஞ்ச் காரோட டிசைன் என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு மினி எஸ்வி செக்மெண்ட் கார். இதில் வந்துட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா போனட் வந்து நல்ல ஹைட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி அந்த ஹெட்லேம்ப்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா எல்இடியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி மட்டும் கிடையாது, ஈவன் பின்னாடியுமே டெயில் லேம்ப் வந்துட்டு எல்இடியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு, ஒரு அப்கிரேடட் ஃபீச்சர்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்துட்டு கிரில்லாம் வந்துட்டு நல்ல ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. பிளாக் கலர் கிளேடிங்கில் கொடுத்துருக்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைட் ப்ரொஃபைல்னு எடுத்துகிட்டு அப்படின்னா 18 இன்ச் அலாய்வில், டைமண்ட் கட்ட அலாய்வில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவே லுக்காக இருக்குது. இது வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு மினி ஹாரியர் மாதிரியான ஒரு லுக்கு வந்துட்டு இந்த காருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே ரூஃப் ரயில் வந்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு வந்து கொடுத்துருக்குறது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து பார்த்தோம்னா நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்னஸ் வந்து ரியர் சைடு வந்துட்டு அந்த ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. நடுவில் அந்த டாட்டா லோகோ வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியில் இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு இந்த எஸ்யூவி செக்மெண்ட் கார் வந்துட்டு இந்த பஞ்ச் வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டாட்டா பஞ்ச் காரோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ வந்துட்டு அது காம்படிட்டராக இருக்கிற ஹுண்டாய் எக்ஸ்டர் காரை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி டாட்டா பஞ்ச் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லான்ச் பண்ணுறப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. அதே நேரத்தில் தான் இந்த ஹுண்டாய் எக்ஸ்டர் காரும் வந்து லான்ச் பண்ணாங்க.
அப்போதைக்கு வந்துட்டு எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹுண்டாய் எக்ஸ்டர் கார் வந்துட்டு டாடா பஞ்சுக்கு வந்துட்டு போட்டியாக வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு டாக்லாம் வந்துட்டு வந்தது. டாடா பஞ்ச் வந்துட்டு என்ன சொல்லி சேல்ஸ் பண்ணாங்கன்னா, இது நாங்கள் வந்து சேஃப்டியில் வந்துட்டு பர்ஃபெக்ட், நாங்கள் சேஃப்டியில் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ சேஃப்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. ஸோ அப்படின்னு சொல்லி தான் வந்து டாடா பஞ்ச் கார் வந்துட்டு எல்லோரும் வந்து விற்றாங்க. அதே நேரத்தில் ஹுண்டாய் வந்துட்டு என்ன சொல்லி விற்றாங்க அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு டெக்னாலஜியில் வந்துட்டு ஹைஃபையாக இருக்கோம், கம்ஃபர்ட்டில் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எர்கனாமிக் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹுண்டாய் எக்ஸ்டர் காரை வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு நிறையா கொஞ்சம் லக்ஸுரியாக, கொஞ்சம் ராயலாக இருக்கிறவங்க, அது வசதியாக இருக்கிறவங்க, ரொம்ப கம்ஃபர்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஹுண்டாய் எக்ஸ்டர் கார் தான் வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க. இந்த எக்ஸ்டர் காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் எடுத்துகிட்டு அப்படின்னா, இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு மினி எஸ்யூவி மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா ஹெட்லேம்ப் வந்துட்டு ஹச் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது வந்து டிஆர்எல்லாம் கூட வந்துருக்கு. நம்ம ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா கூட அந்த ஹச் ஷேப்புன்றது நல்லா கிளியராக வந்து தெரியும். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் முன்னாடி கிரில் வந்து நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லேம்ப் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் தான் அந்த காரை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு வந்துட்டு சைட் ப்ரொஃபைலையும் எடுத்துக்கிட்டா அப்படின்னா நல்லா ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்குறாங்க. டுவெல் டோன் பம்பரும் வந்துகிட்டே இருக்குது. சைட் ப்ரொஃபைலில் வீல் எடுத்துகிட்டு அப்படின்னா டைமண்ட் கட் அலாயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. டாப்பில் ரூஃப் ரைல் வந்துட்டு இருக்குது. ரியல் சைடு வந்துட்டு ஸ்பாயிலர் வந்து கொடுத்துருக்குது. நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு வந்து கொடுத்துருக்குது. ரியர் சைடு வந்து பார்த்தா அப்படின்னா டெயில் லேம்பில் வந்து ஹச் சிம்பிள் வந்து இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக எல்இடியில் வந்துட்டு வந்துடுது. இது வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அர்பன் குரூஸில் அந்த செக்மெண்ட்டில் வர மாதிரியே இருக்கும் அந்த கார் வந்துட்டு. அடுத்து இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம்னா, இன்டீரியர் வந்து நம்ம ஜஸ்ட் உள்ள என்ட்ரான உடனே நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்தோம்னா டியூல் டோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் வீல் வந்து எப்படின்னா ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மல்டி ஃபங்க்ஷன் ஆப்ஷனோட நமக்கு வந்து கிடைக்குது. சீட்டுமே கம்ஃபர்ட்டுமே ரொம்ப நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஹைட் அட்ஜஸ்டபிள், ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அந்த காரில் வந்துட்டு. ஆனால் ரியர் சைடு எடுத்துக்கிட்டோம்னா, ரியர் சைடு வந்துட்டு நல்ல ஒரு ஹெட்ரூம் லெக்ரூம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வெயிட்டான நல்லா வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க 2 பேர் வந்து தாராளமாக பின்னாடி வந்து உட்காரலாம். ஸோ அந்தளவுக்கு சீட் கெப்பாசிட்டி வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்துட்டு 8 இன்ச்சு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க டேஷ்போர்டில் வந்துட்டு. இதில் வந்துட்டு காமனாக எல்லா இதுலேயும் இருக்கிறதா, அதாவது ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேஸ், இது மாதிரியான எல்லா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் இதில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலம் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். அண்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ், இது மாதிரியான எல்லா ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சன்ரூஃப் வந்து காரில் வந்து வந்துடுது. அண்ட் டேஷ் கேம் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஹைலைட்டான பாயிண்ட்டு. ஸோ இந்த செக்மெண்ட் காரில் டேஷ் கேம் கொடுத்துருக்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற கார், அதாவது டாடா பஞ்சு மற்ற காரெல்லாம் வந்து இந்த டேஷ் கேம் வந்து கிடையாது. ஸோ இந்த காரில் அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்குறது ரொம்பவே அட்வான்டேஜ். சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சேஃப்டிலையும் வந்துட்டு ஓரளவு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டாகவே 6 ஏர் பேக் வந்து இந்த காரில் வந்துட்டு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்சி மற்றும் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரியர் பார்க்கிங் கேமரா, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ஸோ இது மாதிரியான பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் டாடா பஞ்ச் அளவு இல்லாட்டியுமே கூட ஸோ இந்த காரில் வந்துட்டு இந்த மாதிரியான டெக்னாலஜி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ஜின் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்துட்டு 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல ரிஃபைன் பண்ண ஒரு என்ஜின் தான். ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் எஃபிஷியன்சி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு லைட்டாக ஒரு சவுண்டு வந்துட்டு ஒரு நாய்ஸ் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சிட்டி டிரைவிங்கில் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு குட்டி கார். ஸ்டேரிங்குமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இந்த கார் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிராஃபிக்கில் ஓட்டுறவங்களுக்கு இந்த கார் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கார் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் 2 டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது கூட நமக்கு சிஎன்ஜி ஆப்ஷன் இந்த கார் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு ஃபீல் எஃபிஷியன்சி நமக்கு வந்து கிடைக்கும். ரைடு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் அந்த ஹுண்டாய் எக்ஸ்டர் காரில் வந்து சஸ்பென்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த கம்ஃபர்ட் ஃபீல் வந்து நம்மளால் வந்து நல்லா வந்துட்டு அப்சர்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃப் ரோடு, அதாவது நல்ல மேடு பள்ளமான ரோட்டில் வந்துட்டு போகிறப்போ வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில் வந்துட்டு கம்மி தான். ஈவன் டாடா பஞ்சு கூட கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். அதனால் வந்துட்டு அந்த ஒரு லைட்டாக ஒரு வைப்ரேஷன் வந்து ஒரு அப்நார்மல் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஃபீல் பண்ண முடியும். டாடா பஞ்சில் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அண்ட் ஹைவேல போகிறதுக்கு இந்த கார் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோட் ப்ரெசன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த காரில்.
மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி பார்க்குற ஒரு பேராமீட்டர். ஸோ நம்ம சிட்டி டிரைவிங்கில் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு 15-18 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். ஹைவேஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 19லேருந்து ஒரு 20-21 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். சிஎன்ஜி ஆப்ஷன் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறையவே மைலேஜ் வந்து கிடைக்கிறதுன வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. சரி, இந்த ஹுண்டாய் எக்ஸ்டர் கார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டெய்லி கார் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த கார் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நிறைய ஃபீச்சர்ஸ், அதாவது டச் ஸ்க்ரீன் வேணும், சன்ரூஃப் வேணும். ஸோ இது மாதிரிலாம் யாரெல்லாம் வந்துட்டு ஆசைப்படுறாங்களோ வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த கார் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நல்ல ஒரு ஸ்மூத்தாக போகணும், நல்ல ஒரு என்ஜின், நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன ஃபேமிலி அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கார் வந்துட்டு பெஸ்ட்டு கார்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு டாடா பஞ்சு, ஹுண்டாய் எக்ஸ்டர், ஸோ இந்த 2 காரை பற்றி தனித்தனியாக டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து வந்துட்டு மாருதி சுசுகி ஃப்ரான்ஸ் காரை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அந்த காரோட டிசைனு, என்ஜினு, மைலேஜு, இன்டீரியர், எக்ஸ்டீரியர், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸு, ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக வந்து பேசலாம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு இந்த 3 காரையும் ஒப்பிட்டு இந்த 3 கார்லையும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இந்த 3 கார் யாரெல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். இப்போ அடுத்து வந்துட்டு மாருதி சுசுகி ஃப்ரான்ஸ் காரை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஃப்ரான்ஸ் கார் வந்துட்டு ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். இன்னும் ஒரு சில பேர் வந்து ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார், அதாவது ஒரு எஸ்வி செக்மெண்ட் கார் அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் மாருதி சுசுகி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை, இது வந்துட்டு ஒரு கிராஸ் ஓவர் கார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த காரில் வந்துட்டு ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டுக்குரிய கம்ஃபர்ட் வந்துட்டு இருக்கும். அதே நேரத்தில் ஒரு எஸ்வி செக்மெண்ட் கார் கூடிய அந்த ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால தான் இந்த கார் வந்துட்டு கிராஸ் ஓவர் எஸ்வி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த ஃப்ரான்ஸ் கார் லான்ச் பண்ண இவ்வளோ ஒரு குறுகிய காலத்தில் நிறைய சேல்ஸ் வந்துட்டு அவங்களால ரீச் பண்ண முடிகிறது. சேல்ஸில் வந்துட்டு நல்ல லீடிங்கில் போயிட்டுருக்கு இந்த கார் வந்துட்டு. இப்போ இந்த ஃப்ரான்ஸ் காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்கிறத பார்த்துடலாம். இது ஃப்ரண்டில் வந்து பார்த்தோம்னா கிரில்லில் வந்து நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்டைலிஷாக நல்ல பெருசாக ப்ராடாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குது. அண்டு ஹெட்லாம்ப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது கூட டிஆர்எல்னு வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கீழே வந்துட்டு பம்பர் வந்துட்டு நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ரக்குடு ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சைட் ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைட் ப்ரொஃபைல் வந்துட்டு வீல் வந்துட்டு டைமண்ட் கட் அலைவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. டாப்பில் ரூஃப் ரயில் வந்துட்டு இருக்குது. அப்படியே பின்னாடி வந்து அப்படின்னா பின்னாடி வந்துட்டு ஷார்ப் ஃபின் ஆண்டனா, ரூஃப் ரெயிலு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கனெக்டட் டெய்ல் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் வந்துட்டு பார்க்கறதுக்கே என்ன சொல்கிறது, ஒரு ரக்குடு லுக் வந்து நல்லாவே இருக்குது இந்த காரில் வந்துட்டு. ஸோ இதனால தான் இந்த காரை வந்து எல்லாருமே வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. இன்டீரியர் ஏற்றமாக இன்டீரியருமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டுவல் டோன் டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்டேரிங் வீல் வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வீல், ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல். அது மட்டும் இல்லாமல் சீட்டுமே வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. டுவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ டிரைவருக்கும் சரி, கோ பேசஞ்சருக்கும் சரி தனித்தனியாக இருக்கிறது மாதிரியான ஒரு ஏசி வந்து கொடுத்துருக்குறது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணது. ரியர் சைடுமே வந்துட்டு செப்பரேட்டாக வந்து டெடிக்கேட்டடாக ஏசி வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு 3 பேர் கூட தாராளமாக வந்துட்டு ரியர் சீட் வந்து உட்காந்துருக்கலாம். ஸோ அந்தளவு ஹெட்ரூம் லெக்ரூம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கேபின் ஸ்பேஸ் வந்துட்டு நல்லா விலாசமாக இருக்குது. நிறைய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க கேபினில் வந்துட்டு. ஸோ கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக நம்மளுக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ லாங் ட்ரைவ் போகிறப்போ நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு வந்து தெரியாது. நல்லா ஸ்மூத்தாக நல்லா சொகுசாக நம்மளால் போக முடியும். ஃப்ரான்ஸில் என்ஜின் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 2 என்ஜின் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஒன்று வந்துட்டு 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்துட்டு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு இதில் டர்போ ஆப்ஷன் வர்றதுனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ஒரு இனிஷியல் பிக்கப் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம ஹைவேஸில் போயிட்டுருக்கிறப்ப நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் நம்ம ஆக்சிலேட்டர் பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு இமீடியட்டாக பவர் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு 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 உற்சாகத்தை தான் நமக்கு வந்து கொடுக்கும். சடன் பிக்கப் கிடைக்கிறதுனால வந்துட்டு ஈஸியாக நம்மளால் வந்துட்டு ஓவர்டேக் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபன்லாம் கண்டிப்பாக அந்த காரில் வந்து நம்மளால் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் இந்த ரேஞ்சில் இருக்கிற காரில் வந்துட்டு ஸோ இந்த ஃப்ரான்ஸ் கார் வந்துட்டு
நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் கொடுத்துருக்க கார்னு சொல்லலாம். ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைவேல இது ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த கார் வந்து சூட்டபிளான கார். நல்ல ஒரு பிக்கப் கிடைக்கும். ஸ்டேரிங் வீல் வந்து நல்லா ஃபைன் டியூன் பண்ணியிருக்கிறாங்க. லைட்டாக திருப்பினா கூட என்ன சொல்கிறது, ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே அந்த கார்னர்லாம் வந்துட்டு காரை வந்து திருப்புறப்போ அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு நல்லா நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு இந்த கார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்மூத்தாக வந்து இந்த கார் வந்து போகும். இன்னொன்று வந்துட்டு இதில் வந்துட்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி இருக்கிறதுனால வந்துட்டு என்ஜினோட சவுண்டு வந்து இன்டீரியருக்குள்ளே சுத்தமாக வந்துட்டு வராது. ஸோ அந்த ரொம்ப காமாக வந்துட்டு சைலண்ட்டாக வந்து இந்த கார் வந்துட்டு போகும். டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கார் வந்துட்டு பெஸ்ட்டு கார்னு சொல்லலாம். மைலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி சுசுகி வந்துட்டு மைலேஜில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. அதில் இந்த ஃப்ரான்ஸ் கார் வந்துட்டு நல்ல மைலேஜ் வந்து கொடுக்குது. சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஒரு 16லேருந்து 19 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு மைலேஜ் வந்துட்டு எடுக்க முடியும். இதே ஹைவேஸில் வந்துட்டு 20லேருந்து 22 வரைக்கும் மைலேஜ் வந்துட்டு எடுக்க முடியும். இதில் சிஎன்ஜிக்கு போனோம் அப்படின்னா சிஎன்ஜியில் இன்னும் கொஞ்சமாக அதிகமாகவே நம்மளால் வந்துட்டு மைலேஜ் வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த காரில். மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் ரீசேல் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிட்டாலே மாருதி சுசுகி வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ எங்கே போனாலுமே வந்துட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ சர்வீஸ் சென்டர்னு வந்து பார்த்தா அப்படின்னா எல்லா சிட்டிகளையும், அதாவது பெரிய சிட்டியாக இருக்கட்டும் சின்ன சிட்டியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே சர்வீஸ் சென்டர் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் சர்வீஸுக்கு வந்துட்டு நம்ம பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரீசேல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார் வந்துட்டு இந்த கார் மட்டும் கிடையாது, மாருதி சுசுகியில் எல்லா காருமே வந்துட்டு ரீசேல் வேல்யூ வந்துட்டு நல்லாவே இருக்குது. நான் கார் வாங்குகிறேன், நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் இந்த காரை ஓட்டுறேன், அதுக்கப்புறம் நான் விற்றுட்டு வேறு கார் வாங்குகிறேன், அந்த மாதிரி மைண்ட்ஸில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த கார் வந்துட்டு பெஸ்ட்டு கார். ஸோ இது வரைக்கும் டாடா பஞ்சு, ஹுண்டாய் எக்ஸ்டர், மாருதி சுசுகி ஃப்ரான்ஸ் இந்த 3 காரையும் தனித்தனியாக டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். இப்போ வந்துட்டு இந்த 3 காரையும் சேர்த்து ஒரு கம்பேரிசன் ஒன்று பார்த்துடலாம். அந்த ஃபஸ்ட் இந்த காரை வந்து இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டேன் அப்படின்னா டாடா பஞ்ச் வந்துட்டு டிசைனில் வந்துட்டு ஒரு ரகுடு எஸ்யூவி டிசைன். அந்த கேபின் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவு நார்மலாக இருக்கும். அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஓரளவு நார்மலாக வந்து கொடுத்துருப்பாங்க. சேஃப்டியில் வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து இந்த காருக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மைலேஜ் வந்துட்டு 4 ஸ்டார். அண்ட் ஹைவே பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4 ஸ்டார். அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு 3 ஸ்டார். அதுக்கப்புறம் ரீசேல் வேல்யூ வந்துட்டு 4 ஸ்டார். ஸோ இதுதான் டாடா பஞ்சோட ஒரு சுருக்கமான ஒரு இன்ட்ரோ. அதுக்கப்புறம் ஹுண்டாய் எக்ஸ்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கார் வந்துட்டு டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாடர்ன் எஸ்யூவி செக்மெண்ட்டு கார். அண்டு கேபின் குவாலிட்டி வந்துட்டு நல்லா ப்ரீமியமாக இருக்கும். அண்டு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த கார்டு வந்துட்டு, அதாவது ஹுண்டாய் எக்ஸ்டரில் வந்துட்டு. சேஃப்டின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 4 ஸ்டார் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மைலேஜ் வந்துட்டு 4 ஸ்டார் இருக்குது. அண்ட் ஹைவே பர்ஃபார்மன்ஸுமே 4 ஸ்டார் தான் இருக்குது. அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு 4 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீசேல் வேல்யூமே 4 ஸ்டார் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஹுண்டாய் எக்ஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ். அடுத்து மாருதி சுசுகி ஃப்ரான்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டி கிராஸ் ஓவர் செக்மெண்ட் கார். அண்ட் கேபின் குவாலிட்டி ஓரளவு ப்ரீமியமாக இருக்கும். அண்டு வந்துட்டு ஃபியூச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவு நல்லாயிருக்கும். அண்ட் சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கார் வந்துட்டு 4 ஸ்டார் வந்து கொடுத்துருக்குறாங்க. மைலேஜ் வந்துட்டு 5 ஸ்டார் வந்துட்டு இருக்குது. அண்ட் ஹைவே பர்ஃபார்மன்ஸ் 5 ஸ்டார் இருக்குது. மெயின்டெனன்ஸு ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் இருக்குது. அண்ட் ரீசேல் வேல்யூமே 5 ஸ்டார் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டாக அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது மாருதி சுசுகி ஃப்ரான்ஸ் தான். ஸோ இந்த கம்பேரிசனில் நம்ம என்ன முடிவுக்கு வந்துருக்கோம் அப்படின்னா இந்த 3 காரோட கம்பேர் பண்ணுறப்போ மாருதி சுசுகி தான் வந்துட்டு டாப்பில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 3 கார் வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்துட்டு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த டாடா பஞ்ச் வந்துட்டு யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா சேஃப்டிக்கு அதிகமாக யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து டாடா பஞ்ச் காரை வந்துட்டு வாங்குவாங்க. அதே நேரத்தில் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுமே வந்துட்டு இந்த டாடா பஞ்ச் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு ஆஃப் ரோட்டில் அதை ரொம்ப மோசமான ரோட்டில் நான் ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த டாடா பஞ்ச் வந்து சூட்டபுளாக இருக்கும். அடுத்து ஹுண்டாய் எக்ஸ்டர் கார் வந்துட்டு யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா யாரெல்லாம் ரொம்ப அதிகமான ஃபீச்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஹுண்டாய் எக்ஸ்டர் கார் வந்து சூட்டாக இருக்கும். அண்ட் வந்துட்டு சிட்டி டிரைவிங் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதிகமாக வந்துட்டு சிட்டிக்குள்ளே யாரெல்லாம் காரை ட்ரைவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஹுண்டாய் எக்ஸ்டர் கார் வந்துட்டு மேட்ச் ஆகும். அண்ட் இதே நேரத்தில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹுண்டாய் எக்ஸ்டர் கார் வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அடுத்து மாருதி சுசுகி வந்துட்டு யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா யாரெல்லாம் நல்ல ஒரு மைலேஜு குறைஞ்சமான ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கிற கார் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஃப்ரான்ஸ் கார் வந்துட்டு மேட்ச் ஆகும். அண்ட் ஹைவே டிரைவிங் யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்களோ அவங்களுக்குமே இந்த ஃப்ரான்ஸ் கார் வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். அண்ட் நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கிற கார் வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குமே இந்த ஃப்ரான்ஸ் கார் வந்துட்டு மேட்ச் ஆகும். ஸோ இது வரைக்கும் இந்த 3 கார், அதாவது டாடா பஞ்ச், ஹுண்டாய் எக்ஸ்டர், அதுக்கப்புறம்
மாருதி சுசுகி ஃப்ரான்ஸ், இந்த 3 காரை பற்றி டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தோம். ஒரு கம்பேரிசன் ஃபுல்லாக வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பாய்.